ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னா ஜாம்பி சர்வைவல் அரேனா. கரெக்டாக சொல்லியிருந்தேன், ஜாம்பி சர்வைவல் அரேனா தானே? கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், வேறு கேமுக்கு வந்துட்டுக்கிறேன் கைஸ். வேறு கேமில் வந்து இன்ட்ரோ எடுத்து போட்டிருக்கேன் கைஸ். இதுதான் அந்த கேமு. சின்ன இப்படி தான் இருக்கும். இதுதான் லாபி. இதில் போயிட்டு சோலோவாக போனால் எத்தனை பேர் அடிக்க முடியுதுன்னு பார்க்கலாமா? நம்ம மட்டும் சோலோவாக போகிறோம்னு தெரியாமல் சொல்ல மாட்டேன். சோலோவாக போகிறோம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. லோட் ஆகுது வந்தாச்சு. ஏய், நான் தான்டா, எப்போவுமே நான் தான் பாருங்க. ஆட்டோவில் வச்சுக்கலாம். ஆட்டோவில் வச்சுட்டு கன்னுடுறா. ஆட்டோவில் வச்சுட்டாங்க ஈஸி. ஏன்னா இல்லை, கேமரா வியூ மாற்றிடலாம். ஏன்னா இந்த வேவ் ஆரம்பிச்சிச்சு, நடுவில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்னால அதை கம்மி பண்ணுறதுக்காக போயிட்டேன் ஜஸ்ட்டு கைஸ். அதனால தான் ஒரு 2 செகண்ட் கேப் விட்டேன். எத்தனை பேர் வரீங்கடா டேய்? இத்தனை பேரை நான் எப்படா கைஸ்? என்ன அதிகமாக போனது 100. அப்போலாம் அவ்வளோலாம் சொல்ல மாட்டேன் கைஸ், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் ஹையஸ்ட்டாக போன இது வந்து எவ்வளோனா 25 வேவ் கைஸ். அதுவும் வந்து ஒரு 2 பேர் இன்னொருத்தர் கூட போனோம். பார்த்தா நான் வச்சோம் கைஸ். இதெல்லாம் வச்சதுனால தான், இல்லைன்னா எப்பயோ தோத்துட்ருப்போம். இதுனாடா ஏதோ வேவ் 7ஆ? டேய் கைஸ், பக்காக என்ன ஆயிடுச்சா? அதுக்குள்ளே நான் இவ்வளோ வேவலாம் நான் கிளியரே பண்ணல கைஸ். அதுக்குள்ளே எப்படி? டேய் சரி, இது பக்கு கைஸ் கேமில். டேய் இந்த பாருங்க கைஸ், இதுவும் நல்ல ஒரு கன்னும் இல்லை. அதுக்குள்ளே இத்தனை வேவெல்லாம் போனால் எப்படி கைஸ்? உனங்க கொஞ்சம் கொஞ்சமாக தானே கைஸ் வருவாங்க கைஸ். ஏதோ ஆயிடுச்சு, கேம் பக் ஆகிடுச்சு. இருங்க கைஸ், நான் ஒன்றும் இல்லை, போயிட்டு ரீசெட் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்தாச்சு கைஸ். இந்த தடவை வச்சு கரெக்டாக வைங்கடா. டே அப்பா, ஆட்டோ வச்சாச்சு. ஒரு வேவே கிளியர் பண்ணல, அதுக்குள்ளே செகண்ட் வேவான். எத்தனை பேர் சேர்ந்து வரானுங்க கைஸ்? அதுதான் நானும் கேட்குறேன். ஒரு வேவே கிளியர் பண்ணல, அதுக்குள்ளே எல்லோரும் வந்துட்டான் கைஸ். இல்லை கைஸ், இப்படி தான் இப்போ கேமே இருக்குது. கேப் விடுவீங்களாடா? அது கூட கிடையாதா கீஸ்? ஒன்று இப்போ அதுவும் ஆகிட்டானுங்க கைஸ். ஹெல்த்தை தான் ஏற்றிக்கணும், வேறு வழியே இல்லை. இப்போதைக்கு கன்னுலாம் பார்க்கக்கூடாது. இப்போ இவங்களை அச்சு நம்ம முதல்ல ஹெல்த்தை பார்த்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நம்ம முடிச்சுட்டு போய் என்ன பண்ணுவாங்க. ரன்னர்ஸா? இவனுங்க தான் கைஸ் ரன்னர்ஸ்னால் இவனுங்க போங்க ஸ்பீடாக வருவானுங்க. அத்லெட் ஜாம்பிஸ் இவனுங்கெல்லாம். இப்போ போயிட்டு ஒலிம்பிக்ஸில் ஓடுங்கடா. எங்கள் நேரத்துக்கிட்ட அடிக்க வரீங்க டேய்? ஒலிம்பிக்ஸில் ஓடி நாட்டுக்கு தங்கப்பதக்கம் அடிச்சு எடுத்தாருங்கடா. கோல்டு மெடலே இல்லாமல் இருக்கிறோம்டா கைஸ். ஏதோ கைஸ் இந்த கேமு ஒரு 2-7 தாண்ட முடியலடா கைஸ். இவனுங்க வித்தியாசமாக ஆக்கியிருக்கானுங்க கைஸ் கேமே. புரியலையா கைஸ்? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் முடிச்சுன்னா கேப் இருக்கும். இப்போ அந்த கேப்பே இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் என்ன சொல்கிறது, இதுமாதிரி சுற்று போட்டுடுறானுங்க. நைன் வேவ்ஸ் தாங்க போக முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் போனால் கன்ஃபார்ம் சங்கு தான். நான் என்ன பண்ண போகிறேன், சோலாவாலாம் போனாலாம் இந்த கேமை முடிக்க முடியாது. நான் கிரியேட் ஒரு 4 பேரோட போகிறேன். நாங்கள் பேர் எங்களுக்கு கிடையாது. ஆமாங்க, 4 பேரோட போனால் தான். ஒரு ஆள்லாம் போனால் தான் சரி வராது. எத்தனை பேர் வந்து 3 பேர் தான் வந்துருக்கானுங்களா? டேய் தேவையாமல் பாட்டுனேடா நீங்க. டேய் நான் ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம்லடா. சரிங்க வாங்க கைஸ், வந்துட்டானுங்க. இவனுங்களை வச்சாச்சு. இந்த கேம் நம்ம ஹையஸ்ட் வந்து 9 வேவ்ஸு. இந்த 9 வேவ்ஸை முடிகிறோமான்னு பார்க்குறோம். இல்லை, இவங்களாம் அடிச்சு போட்டுடலாம். இப்போ தான் 100 ஜெம்ஸ் வந்திருக்கு. ஓகே கைஸ், வீடியோ பார்க்கலாம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடித்து ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு பார்த்துட்டே இருக்க முடியும். நிறைய பேர் பண்ணவே மாட்டேறீங்க, அங்கே பண்ணுறீங்க. டேரக்ட் வைக்கலாமா கைஸ்? காசே இல்லை, இருந்துடா நான் டேரக்ட் வைப்பேன். வைக்கலாம், இருக்கிற மொத்த காசு போய்ட்டு நம்மளுக்கான கன்னை வாங்கிக்கணும் கைஸ். டேய் என்னடா பண்ணீங்க? டேய் இங்கே இருக்கிறானுங்க கைஸ். நானாக நினச்சிட்டேன் வேவ் கிளியர்.
கைஸ் இப்போ தான் கைஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது கேமு. இப்போ தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. என்னடா நீங்கள் இந்த முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல. இந்த மாதிரி தான் கைஸ் ஒரு கொஞ்சம் நேரம் கேப் விடுவானுங்க. அப்புறம் தான் எஸ்எம்ஜி கேமரா வியூ மாற்றி அவ்வளோதாங்க கைஸ். இப்படி தான் முன்னாடி வந்து ஒரு புல்லட்டாக போச்சா. இதுக்கப்புறம் ஆட்டோவில் போட்டு அடிச்சோன்னு வச்சுக்குவாங்களாம். பரன்னு பரப்பானுங்க. அதுக்கப்புறம் வாங்கடாடி இஞ்சா வாங்கடாடி வாங்கடா. தம்பி இங்கே வாடா. தம்பி வா வாடா. இப்போ அடி வாங்கடா. இப்போ முடிஞ்சா வாங்கடா. இப்போ மட்டும் ஏன்டா வரமாட்டீங்க? இப்போ ஏன்டா வரமாட்டீங்க? நான் நல்ல கண்ணுக்கு அடிச்சா வரமாட்டீங்களா நீங்கள்? வா கிட்ட வா வந்துப்பா தம்பி வா. ஸ்லிப்பர் ஷர்ட் வாங்கிப்பா வாப்பா. எஸ்எம்ஜி தான். எஸ்எம்ஜிலேயே உங்களை முடிச்சு விடுவோண்டாடி. இதெல்லாம் யாரா நீங்களாம்? இதோ பாரு அடுத்த கன்று எனக்கு கொஞ்ச நேரத்தில் வாங்க போகிறீங்க. இதுக்கே தாங்க மாட்டீங்க. இப்போ ரன்னர் வரானுங்க. அதுதான் கேஸ். இப்போ ரன்னர் வரதுனால கொஞ்சம் இதுவாகிட்டானுங்க. இப்போ அடுத்த கன்று எனக்கு கொஞ்ச நேரத்தில் அன்லாக் ஆக போகுது. தேடி அடா பாவி விட்டு போயிட்டானுங்க கைஸ். விட்டு போயிட்டீங்களாடா டேய். ஜெயிண்ட் ஜாம்பிஸ் இப்படி இருக்கிறீங்களாடா? அடா டேய் என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது? இருக்கிறானுங்க கைஸ். பிரச்சனை இல்லை. இருக்கிறானுங்க. இல்லாமலாம் போல இருக்கிறானுங்க. நான் அவனுக்கு மட்டும் இல்லைன்னா இப்போ நம்ம செத்துட்டுனா கேமே முடிச்சிடும். ஏய் தம்பி டேய் வேவை முடிச்சிடுறா. தம்பி வேவை முடிச்சிருப்பா. வேவ் அவ்வளோதான் முடிச்சு. டேய் 3 பேர் வந்து முடிக்க முடியல கைஸ். செம்ம டஃப் ஆகியிருக்கானுங்க. நல்லா 2 பேர் வச்சு 25 வேவ் போயிடலாம். ஆனால் பாருங்க லாபிக்கு போகிறேன் கைஸ். திரும்பி போயிட்டு இன்னொரு மேட்ச் தான் க்ரியேட் பண்ணோம். ரொம்ப வாய் விட்டோம். ஐயா சாமிகளா ஏமாத்தாதீங்க. தான் பாட்டு போடணும் போல் நம்மளுக்கு. கைஸ் நான் லொக்கேஷனை மாற்றுறேன். ஏன்னா இந்த லொக்கேஷன் இடுக்கா இருக்குதா. இது வந்து இருக்குது அட்லாண்டிஸ். ஆமாங்க இன்னொரு அரேனா வச்சிடலாம். இந்த லொக்கேஷன் வச்சிடலாம். இது வந்து ஈஸியாக தெரியுவானுங்க. நம்ம கொச்சன்னு மாட்டிடுறோம்ல, அது இங்கே இருக்காது. 2 பேர் தான் வந்துடுறானுங்க. 3 நாளாக தான் யாருனா வந்துடுங்கடா. டேய் நாளாக தான் யாருனா வாடா. டேய் வந்தவனும் போயிட்டீங்களேடா. நாடா நீ சும்மா ஒரு ஆள் என்னன்னா வேஸ்ட் பண்ண முடியும். பார்ப்போம் என்ன பண்ண முடியுதுன்னு. கேம் பிளேயர் கவுண்ட்டு கம்மியாயிடுச்சுங்க இந்த கேமில். முன்னாடிலாம் நீங்கள் வச்சுனா வந்துடுவானுங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வரணும் போல கைஸ். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் தான், இல்லைனா செட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸோடு தான் வரணும் போல் பார்த்தாலே தெரியுது கைஸ். இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்தா உங்களால் எங்கே வியூஸ் போகுது? வியூஸே போகிறது இல்லை. ஷேர் பண்ணுங்க கைஸ். இப்போது அதான் இப்போ தான் வியூஸ் போவோம். வியூஸே போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஹாரர் கேம் தான் கைஸ். திரும்பி போனேன் நான். என்ன ஹாரர் கேம் போடலான்னு சொல்லுங்கள். ஜஸ்ட்டு இந்த பிஸ்டலை வச்சு நான் அப்புறம் அடிப்பேன். பிஸ்டல் கூட இல்லை, இது ரிவால்வரு. ரிவால்வர் நடா இது. டே 4 பேர் தாக்கு பிடிக்காதுடா. எகிரி குதிரா கீழே தம்பி. ரிவால்வர் வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? அவள் தான் எஸ்எம்ஜி. ஆனால் இத்தனை பேர்லாம் இதை வச்செல்லாம் அடிக்க முடியாது கைஸ். இப்போ நம்ம இது எவ்வளோ தான் கொஞ்சம் பவராக இருந்தாலும் இது ஒரு பேஸ் வேரியண்ட் தான். எப்படி பார்த்தாலும் ஒரு பேஸ் வேரியண்ட் தான். ஒன்றும் பண்ண முடியாது. லெவல் 9 தாண்ட முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ரன்னரு இருக்கிற இடமா பார்த்து ஸ்பான் ஆகிறீங்களேடா. டே அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு செம்ம டஃப்பு. சோலோவாகவே இப்போ இதுக்கு முன்னாடிலாம் 25 லெவல் ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். இப்போ அப்படியே கேமை எவ்வளோ டஃப்பாக மாற்றிருக்கானுங்க பாருங்கள். கேப்பே இல்லை நிறைய டைமு. பட் ஆனால் இப்போ பாருங்க கைஸ் ஹார்ட் கோர்லாம் வேறு இருக்குதா டேய் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம விண்வெளி கூட சேர்ந்து மைண்ட் கிராஃப்டில் சர்வைவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மைண்ட் கிராஃப்ட் போக போகிறோம். பட் ஆனால் இந்த சேனலில் வராது கைஸ். விண்வெளி தமிழ் கேமிங்கில் தான் வரும்.
ஏன்னா நான் விளையாட போகிற ஃபோனில் வந்து கேமரா கிடையாது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. நான் வேணால் அப்டேட் தான் கொடுக்குறேன். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வேணால் கொலாப்னு வேணால் வரும், ஆனால் மற்றபடிலாம் வராது. ஓகேவா கைஸ்? இந்த கிளாஸ்லாம் இருக்குது கைஸ். இங்கே கிளாஸு இந்த போட்டு கிளாஸ் வாங்கிட்டு அடிச்சாதான் அவங்க கைஸ் பேஸ் வேரியண்ட்டாக இருக்கிறோம். நம்ம பாருங்கள் கிளாஸ் வாங்கிட்டு தான் போனோம். அப்படியெல்லாம் போனால் அடிச்சு தூக்கி சொருவிடுவானுங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பார்க்கணும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிச்சு ஆள் வச்சுக்கோங்க. இந்த கேமில் என் திறமையை காட்டலான்னு வந்தால் முடிச்சு விட்டானுங்க கைஸ். சரி, பார்ட் 2ல் நம்ம ப்ரோ கேங்கே கூப்பிட்டு வரலாம். கூப்பிட்டு வந்து சம்பவம் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய் கைஸ்.